மாணிக்கத்துக்கிட்ட இதை திருப்பி கொடுத்தா அவன் என்ன நினைப்பான்னு தெரியலையே. ஆனால் வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். மாணிக்கம், மாணிக்கம். சார் சார் வாங்க சார். சார் வாங்க சார். சார் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நானே உங்களை தேடி வந்துருப்பேன் சார். என்ன சார், என்ன விஷயம் சொல்லுங்கள் சார். காலையில் வீட்டுக்கு வந்து நீ மலருக்காக தோடு கொடுத்தல்ல, அதை செல்லம்மா வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சாரி மாணிக்கம், நீ மலருக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த, ஆனால் செல்லம்மா இதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே செல்லம்மா கிட்ட வற்புறுத்தி என்னால் கொடுக்கவும் முடியல. இந்த மாணிக்கம், உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ திருந்திட்ட, முழுசாக மாறிட்டேன்னு இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியும் செல்லம்மா புரிஞ்சுக்குவாங்க. பரவாயில்ல சார், அவங்க எப்படி இந்த தோட வாங்கிக்க மாட்டாங்கன்னு தான் நானும் நினச்சேன். நான் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கேன் சார். நீங்களாவது என்ன நம்புறீங்களே, எனக்கு இது போதும் சார். சார், செல்லம்மா மலர் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் சார். எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. சரி மாணிக்கம், நான் கிளம்புறேன். சரிங்க சார். நான் வாங்கி கொடுத்தா செல்லம்மா வாங்கிக்க மாட்டாளா? அவள் இந்த தோட வாங்காத காரணமே நீதான்டா. நீ இருக்கிற தைரியத்தில் தான் அவள் என்ன வேண்டான்னு ஒதுக்குறா. முதல்ல உன்னை போடணும்டா. உன்னை போட்டால் செல்லம்மா தன்னால் என்னை தேடி வருவாடா. பாவம், நீ நல்லவன் தான். ஆனால் செல்லம்மா எனக்கு வேணும்னா உன்னை பலி கொடுத்து தான் ஆகணும். பலி கொடுத்தா தானே கடவுளே வேண்டுதலை நிறைவேற்றுறாரு. செல்லம்மாவுக்கு இன்னும் நம்ம மேலே உள்ள கோபம் குறையல. அவள் கோபம் குறையணும்னா செல்லம்மா நம்மளை நல்லவன் நம்பணும். அதுக்கு இன்னும் நிறையா உழைக்க வேண்டியிருக்கு.